கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வார்த்தையில ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அங்கே அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்னு தேவன் அங்க ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் அப்படிங்கறது அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கே என் தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் அப்படிங்கிறத அங்க ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே அவருக்கு இல்லாத ஒரு சந்ததியை அவர் 100 வயதுல அவர் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்க பலி செலுத்த போகும்போதும் கூட ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நான் பலி செலுத்தினா கூட மரித்த என் பிள்ளையை என் தேவன் உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் பேர்ல அவருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இன்றைக்கு இருந்ததுனால அவர் நம் எல்லாருக்கும் தகப்பனானாராம். இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அதே விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்குதா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளைப் போல் அழைத்து அதை நமக்கு தருகிற தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அதே அதிகாரம் 18 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அங்க அவன் எதுவுமே அங்க நம்புகிறதற்கு ஏதுவில்லை. அங்க பின்னாடி அதுல சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, தன் சரீரம் செத்து போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆனா அதை கூட அவர் எண்ணவே இல்லையா. ஏன்னா என் தேவன் யாரு? மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர், மரித்த சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிறவர், தன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் அப்படிங்கிற நம்பிக்கை தேவன் மேல இருந்தது. அந்த நம்பிக்கை அவர் மேல இல்லை. இன்றைக்கு நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உங்க சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை உங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய, மரித்தவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கக்கூடிய தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? அப்போ அங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம சூழ்நிலையில மாற்றமே இல்லாதது போல தெரிஞ்சாலும் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிறத நம்பி, முழு நிச்சயமா நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதே வார்த்தைய ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். That's what the scripture means when it says, I have made you the father of many nations. He is our example and father, for in God's presence he believed that God can raise the dead and call into being things that don't even exist yet. Against all odds, when it looked hopeless, Abraham believed the promise and expected God to fulfill it. He took God at his word, and as a result he became the father of many nations. அப்போ இதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம். அதுதான், அதாவது he believed that God can raise the dead and call into being things. இல்லவே இல்லை. உங்களுக்கு கர்ப்பத்துல பிள்ளையே உருவாகாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு திருமணமே நடக்காதுன்னு உங்க உற்றார்கள் உறவினர்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். நீங்க உங்க கடன் பிரச்சனையில நீங்க முங்கி போயிருவீங்க, இனி உங்க வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைப்பீங்கன்னா இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறத நீங்க பார்ப்பீங்க. இதுக்கு ஒத்த ஒரு வசனமா நான் பார்த்த ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 1:9-10 நம்ம பார்க்கும்போது அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லு நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க அந்த பயங்கரமான ஒரு போராட்டங்களுக்குள்ள அவங்க கடந்து செல்றாங்க. அந்த கடந்து சென்ற சூழ்நிலையில அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்ப இந்த வசனமும் சொல்லுகிற காரியம் அதுதான். ஏன்னா அவங்க நிச்சயித்துட்டாங்க மரணம் எங்களுக்கு வரும். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. எங்க நம்பிக்கையில நாங்க பார்த்தோம்னா அங்க மரணம் நிச்சயம். ஆனா நாங்க யார நம்பினோம்? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய், எங்க மேல நம்பிக்கையாயிராம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும்னு நிச்சயித்திருந்தோம். அப்படி நாங்க நம்பிக்கையா இருந்ததுனால அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் தேவன் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி நம்பிக்கையா இருக்கிறோம்? ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டா உடனே எனக்கு இது ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, என் குடும்பம் இப்படி ஆயிருமோ, என்னெல்லாமோ நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோமோ. இங்க பவுல் சொல்றாரு, அவர் மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிற தேவன். அந்த தேவன் மேல நம்பிக்கையா இருந்ததுனால மரணத்தை நின்று நாங்க காக்கப்படுகிறோம், இனியும் தேவன் எங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதே வார்த்தை ஆங்கிலத்துல பார்க்கும்போது, it felt like we had a death sentence written upon our hearts and we still feel it to this day. It has taught us to lose all faith in ourselves and to place all of our trust in the God who raises the dead. He has rescued us from terrifying encounters with death, and now we fasten our hopes on Him to continue to deliver us from death yet again. அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறபடியினால நமக்கு அங்கே பயமுறுத்தல்கள் கிடையாது, அச்சுறுத்தல்கள், எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க யார் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் மேல, உங்க மேல இல்ல, உங்க சூழ்நிலைகள் மேல இல்ல, அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவர் என்னை காப்பார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லி அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிறவராய் நீர் வெளிப்படுகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அப்பா, என்னென்ன காரியங்கள் இல்லையோ அது எல்லாவற்றையும் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக அப்பா இருக்கிறவைகளை போல் நீர் அழைக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.